ஹாய். ப்ரீப்ளீட் பண்ண சாரியை வந்து எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஒரு ப்ரீப்ளீட்டட் சாரியை எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சாரியை ஓப்பன் பண்ண உடனே எப்பயுமே உங்கள் சென்ட்ரு ப்ளீட்ஸை எடுத்துக்கோங்க. ஹிப் கிட்ட வரும் பார்த்தீங்களா, இந்த ப்ளீட்ஸை நீங்கள் எங்கே உங்கள் இன்ஸ்கர்ட்டை டக்கின் பண்ண போகிறீங்களோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் சைடில் இருக்கிற கிளாத்தை உங்கள் பாடியை ரொட்டேட் பண்ணி உங்கள் இன்ஸ்கர்ட் எங்கே சொருகுவீங்களோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே பின் பண்ணியிருப்பாங்க. அந்த பின்னை நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பல்லு போர்ஷனை எடுத்து உங்கள் பாடியை ரொட்டேட் பண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளேஸில் நீங்கள் பின் பண்ணணும். இங்கே இருக்க பின் பார்த்தீங்களா, இந்த பின் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. இது கூட அடிஷ்னலாக வேறு ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட பின் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ப்ளீட்ஸை நீங்கள் லைட்டாக உங்கள் கை யூஸ் பண்ணி அரேஞ்ச் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். பிகாஸ் அயனிங் கொடுத்தனால அந்த ப்ளீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்டே ஆகி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் லெஃப்ட் சைடில் இந்த கிளாத் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நம்ம ஹிப்போட சைட் ப்ளீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பாக நீங்கள் உங்களோட சாரியை டக்கின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பின்னு, இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஸ்கர்ட்டோட லாக் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஒரு டிசைனர் பின் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் சாரியை அயனிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். அழகாக நீங்கள் சாரியை 2 மினிட்ஸில் வியர் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த இடத்துல போட்டிருக்கிற பின் வந்து ஆப்ஷனல், நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணலாம், ஆர் ரிமூவ் பண்ணாமல் இருக்கட்டும்னாலும் அப்படியே விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறையா வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.